அத்திக்கடை வணக்கங்க. நாம இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா பள்ளக்காட்டூர் அப்படிங்கிற ஊரோட ஒரு குளத்துல இருக்கிறோம். இது வந்து அத்திக்கடை உணவு திட்டத்தால் பயன்பெறக்கூடிய 1045 நீர்நிலைகள்ல இதுவும் ஒண்ணு. இப்ப நாம பாக்குற இந்த அமைப்புக்கு பேரு தான் OMS அப்படிங்கிற இந்த குளத்துக்கு வரக்கூடிய நீரின் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கருவி, அவுட்லெட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய OMS கருவி இந்த குளத்துல பொருத்தி இருக்கிறாங்க. இது வந்து முழுக்க சோலார் சிஸ்டத்தால கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இதுல பாத்தீங்கன்னா இதுல தான் அந்த குளத்தோட இந்த பெட்டியில தான் அந்த குளத்தோட எண் பதிவு செஞ்சிருப்பாங்க. இது வந்து மொத்தம் 12 இலக்க எண். இதுல முதல் இருக்க 4 இலக்கம் பாத்தீங்கன்னா இந்த குளத்தோட நம்பர் வந்து இந்த முதல் 4 இலக்கம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த குளம் எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குதோ அந்த மாவட்டம், ஈரோடுனா இ, திருப்பூர்னா டி, கோயம்புத்தூர்னா சி அப்படின்னு 5வது இலக்கம் பாத்தீங்கன்னா அந்த மாவட்டத்தை குறிக்கும். 6, 7 இந்த 2 இலக்கம் பாத்தீங்கன்னா அது எந்த தாலுக்குல அமைஞ்சிருக்குது அந்த குளம், அந்த தாலுக்கை குறிக்கக்கூடிய குறியீடா இருக்கும். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய 8வது இலக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குளத்துக்கான தண்ணீர் வந்து இந்த அத்திக்கடை திட்டத்தில் இருக்கக்கூடிய 6 நீரேற்று நிலையத்தில் எந்த நீரேற்று நிலையத்திலிருந்து இந்த குளத்துக்கு தண்ணி வருதோ அந்த நீரேற்று நிலையத்தோட குறியீட்டு எண் தான் இந்த 8வது இலக்கமா இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த குளத்துக்கு வந்து 3வது நீரேற்று நிலையத்திலிருந்து தண்ணி வர்றதுனால 3 அப்படின்னு இருக்குது. 4வது நீரேற்று நிலையத்திலிருந்து தண்ணி வர்ற குளமா இருந்ததுன்னா அந்த இடத்துல 4 அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய 2 இலக்கங்கள் பாத்தீங்கன்னா அந்த நீரேற்று நிலையத்திலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய ஃபீடர் மெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபீடர் மெயினுக்கான குறியீடு தான் அடுத்த 2 இலக்கம். அதுக்கடுத்து கடைசியா இருக்கக்கூடிய 2 இலக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா VP அப்படின்னு போட்டிருந்ததுன்னா ஊராட்சிக்கு உட்பட்ட குளங்களா இருக்கும். அதுக்கடுத்து அல்லது UT அப்படின்னு போட்டிருந்ததுன்னா ஊராட்சி ஒன்றியத்துக்கு சொந்தமான குளமா இருக்கும். WR அப்படின்னு போட்டிருந்ததுன்னா பொதுப்பணித்துறை, அதாவது நீர்வளத்துறைக்கு சொந்தமான குளமாகவும் நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குழாய் பழுதானாலோ, உடைபட்டாலோ அல்லது வால்வுகள் ஏதாவது பழுதா இருந்தாலோ நாம புகார் தெரிவிக்கிறதுக்காக 3 நம்பர் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது வந்து 4வது நீரேற்று நிலையத்திலிருந்து 5வது நீரேற்று நிலையத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குளத்துக்கு தண்ணி வரலையோ அல்லது அந்த பகுதியில் ஏதாவது குழாய்கள் உடைபட்டு இருந்ததுன்னா, அதாவது வந்து இந்த இடத்துல 4 அப்படிங்கிற நம்பர், அந்த குளத்துல இந்த இடத்துல 4 அப்படிங்கிற நம்பர் இருந்ததுன்னா நாம புகார் தெரிவிக்க வேண்டிய எண் பாத்தீங்கன்னா 89 25 85 29 26 இந்த நம்பர்ல வந்து நாம புகார் தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி 5வது நீரேற்று நிலையத்திலிருந்து 6வது நீரேற்று நிலையம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஏதாவது குளம் குட்டைகளுக்கு தண்ணீர் வரலைனாலோ அல்லது அந்த பகுதியில் ஏதாவது குழாய் உடைப்பு ஏற்பட்டிருந்தா நாம வந்து புகார் தெரிவிக்க வேண்டிய புகார் எண் பாத்தீங்கன்னா 89 25 85 29 27 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு அதுக்கான புகார் நாம தெரிவிக்கலாம். அதே மாதிரி 6வது நீரேற்று நிலையத்திலிருந்து கடைமடை வரை இருக்கக்கூடிய குளம் குட்டைகளுக்கு தண்ணீர் வரலினாலோ அல்லது குழாய் வால்வுகள் ஏதாவது பழுது ஏற்பட்டிருந்தா நாம புகார் தெரிவிக்க வேண்டிய எண் பாத்தீங்கன்னா தொடர்பு எண் பாத்தீங்கன்னா 89 25 85 29 28 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு நாம என்ன புகாரோ அதை நாம தெரிவிக்கலாங்க. நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய இந்த OMS கருவியோ அல்லது வால்வையோ பாதுகாக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. நன்றி, வணக்கம்.